இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலைப் போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு காலமானார். அவருக்கு வயது 101. இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு காரணமாக கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நல்லக்கண்ணுவுக்கு பல்துறை மருத்துவக் குழுவினர் தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். வெண்டிலேட்டர் உதவியோடு செயற்கை சுவாசமும் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாக அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் இன்று பிற்பகல் 1:55 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக நல்லக்கண்ணுவின் உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. நாளை மாலை 4 மணி வரை அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பிறகு சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அவரது விருப்பத்தின் அடிப்படையில் உடல் தானமாக ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் நல்லக்கண்ணுவின் இறுதிச் சடங்கின் போது அவரது உடலுக்கு தமிழ்நாடு அரசின் முழு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மறக்க முடியாத அந்த மாமனிதரின் வாழ்வே நமக்காக அவர் விட்டுச் சென்றிருக்கும் மகத்தான செய்தி என்றும் அதுவே நமக்கு வழிகாட்டும் ஒளியாக விளங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து நிறைந்த பகட்டில்லா தோழர் நல்லக்கண்ணுவின் நினைவும் புகழும் என்றென்றும் காலத்தால் அழியாத கல்வெட்டாக மக்களின் மனதில் நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழரை, இனிய தோழரை முழு அரசு மரியாதையோடு செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட போராளி நல்லக்கண்ணு என்று கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர், எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை என்று குறிப்பிட்டுள்ளார். தனது முழு வாழ்க்கை தனையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் கம்யூனிஸ்டுக்காகவும் அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு எப்போதும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சி மற்றும் சமத்துவத்தை பற்றி சிந்தித்தார் என்றார். அவர் தனது முழு வாழ்க்கை தனையும் அடுத்த தலைமுறைக்காக கம்யூனிஸ்ட் சிந்தனைக்காகவே செலவிட்டார் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன், பொது வாழ்க்கையில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நல்லக்கண்ணு ஒரு முன்மாதிரி என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றடைந்தார். பிற்பகலில் டெல் அவிவ் சென்றடைந்த பிரதமரை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மனைவி சாராவுடன் விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பெஞ்சமின் நெட்டன்யாகு அவரது மனைவியோடு விமான நிலையத்திற்கு தம்மை வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இருதரப்பு விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் இந்தியா இஸ்ரேல் நட்பை மேலும் வலுப்படுத்தும் பயனுள்ள முடிவுகளை அடைவதற்கும் தாம் ஆவலோடு இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு 9 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேல் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. புதுமை மற்றும் தலைமைத்துவத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் யோகா விருதுகளுக்கான விண்ணப்பங்களை ஆயுஷ் அமைச்சகம் வரவேற்றுள்ளது. தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் என்று 2 பிரிவுகளில் இந்த விருது வழங்கப்படும் என்று ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விருது பெறுபவர்களுக்கு கோப்பை, சான்றிதழ், 25 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச அளவில் யோகாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சிறந்த பங்களிப்புகளை இந்த விருது அங்கீகரிக்கும் என்று ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் 21ஆம் தேதி கடைநாள் என்றும் தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தேசிய விருதுகள் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்க என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேசிய நலன்களோடு சமரசம் செய்து கொள்வதாக மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களின் நலன்களை பணயம் வைப்பதாக கண்டனம் தெரிவித்தார். உலக அளவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிகரித்து வரக்கூடிய புகழையும் நாட்டின் வளர்ச்சியையும் அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு சக்திகளின் செல்வாக்கின் கீழ் தேசிய மற்றும் பொது நலன்களை சமரசம் செய்து கொள்வது காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றில் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். ரயில்வே அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு மோசடி செய்பவர்கள் தொடர்பாக ஓய்வூதியதாரர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரயில்வே அதிகாரிகள் என்ற பெயரில் போலி தொலைபேசி அழைப்புகள், SMS, வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை அனுப்புவதாக ரயில்வே அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது. இதுபோன்ற மோசடி செய்பவர்கள் PPO புதுப்பிப்புகள், KYC சரிபார்ப்பு மற்றும் கூடுதல் ஓய்வூதிய சலுகைகள் என்ற முறையில் தனிப்பட்ட நிதி விவரங்களை தேடுகிறார்கள் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுபோன்ற BPO அல்லது சேவை பதிவுகளை புதுப்பிப்பதற்கான எந்த இணைப்புகள் அல்லது செய்திகளையும் அனுப்புவதில்லை என்று ரயில்வே அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே மோசடி செய்பவர்கள் குறித்து ஓய்வூதியதாரர்கள் விழிப்போடு இருக்குமாறு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராகி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மார்ச் 1ஆம் தேதி மதுரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வருகிறார் என்றார். பிரதமரை வரவேற்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் தயாராக உள்ளோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார்.